जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சார விஷயங்கள். சாஸ்திர கர்மாவும் சிந்தட்டிக் வஸ்துக்களும். கெமிக்கல் என்றதால் மனசில் தோன்றுகிற ஒன்றை சொல்கிறேன். இந்த நாளில் இயற்கையான வஸ்துக்களுக்கு பதில் அதே பலனை தருகிற பொருட்களை கெமிஸ்ட்ரி மூலம் சிந்தட்டிக்காக பண்ணுகிறார்கள். இம்மாதிரி இப்போது சாஸ்திர கர்மாக்களில் பிரயோஜனப்படுகிற திரவியங்களின் பலனை தருகிற கெமிக்கல்களையும் பண்ணலாம். அதனால் அந்த கெமிக்கலை கர்மாவில் பிரயோஜனம் பண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் இரண்டும் ஒரே பலனை தருவதுதான் என்று இவர்கள் சொல்லும்போது திருஷ்ட பலனைத்தான் சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமான அதிருஷ்ட பலன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற திரவியத்துக்குத்தான் உண்டே தவிர திருஷ்டமாக அதே பலனுள்ள மற்ற எதற்கும் கிடையாது. சிந்தட்டிக்காக, அதாவது செயற்கையாக செய்ததுதான் என்றில்லை. இயற்கையாகவே உண்டாகிறவற்றில் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்திலேயே சப்ஸ்டியூட் சொல்லியிருக்கிற அம்சங்களில் மாத்திரம் ஒன்றுக்கு பதில் அதிலேயே சொல்லியிருக்கும் இன்னொன்றை பயன்படுத்தலாம். வெளியிலே நமக்கு தெரிகிற பலன் ஒன்று என்பதால் வஸ்து ஒன்றாகி விடுமா? கல்கண்டும் படிகாரமும் பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றாய் விடுமா? ருசி, பௌதிகமான குணங்கள் இவற்றை கொண்டு இவை இரண்டும் வேறே வேறே என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிறவைகளும் கூட பௌதிகாதீதமான ரீதியில் வேறே வேறேதான் என்றும் சாஸ்திரக்காரர்கள் கண்டுபிடித்து இது மாதிரி வஸ்துவில் கூட இதைத்தான் சேர்க்கலாம், இது கூடாது என்கிறார்கள். ஒரே மாதிரி காய்கறிதான் என்றாலும் சிரார்த்தத்தில் பீன்ஸ் சேர்க்காதே, அவரைக்காய் சேர் என்கிறார்கள். மிளகாயும் உரைப்பு, மிளகும் உரைப்பு என்றாலும் மிளகாய் சேர்க்காதே, மிளகு சேர் என்கிறார்கள். புஸ்தகத்தை பார்த்து தீட்டு காலத்தில் எந்த விரதமும் இருந்து பலன் இல்லைதான் என்றாலும் அப்போதும் கூட ஏகாதசி வந்தால் உபவாசம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு நாளில் துவாதசி எத்தனை நாழிகை இருக்கிறதோ அதில் 8இல் 1 பாகத்துக்கு ஹரிவாசரம் என்று பெயர். இதற்குள்ளேயே பாரணை. முதல் நாள் இருந்த ஏகாதசி உபவாசத்தை முடித்து போஜனம் பண்ணுவது செய்துவிட வேண்டும். இதற்காக வழக்கமாக மாத்தியானிக காலத்திலேயே, அதாவது காலை 6 மணிக்கு சூரியோதயமானால் காலை 10:48 பகல் 1:12 வரை மாத்தியான்கிகமாகும். பண்ண வேண்டிய மாத்தியான்கிகம், வைஸ்வதேயம் முதலானவற்றை துவாதசி என்று மாத்திரம் முன்னாலேயே பண்ணிவிடலாம் என்று ரிலாக்ஸ் செய்திருக்கிறது. ஆனால் துவாதசி என்று திவசம் வந்தால் அதை அபரான்னம் என்பதாக பிற்பகல் 1:12 3:36 வரை மாத்தியான்கிகத்திற்கு அப்புறம் வருகிற காலத்தில்தான் பண்ண வேண்டும். அதன் பிறகே பாரணை. ரொம்பவும் சிரத்தையோடு செய்வதால் சிராத்தம் என்றே பெயருள்ள திவசத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி பட்டினி இருக்கணும் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் ஏகாதசி என்று திவசம் வந்தால் அன்று பித்ருசேஷமாக அன்னம், பலவித காய்கறிகளுடன் எள்ளுருண்டை, அதிரசம் முதலிய பக்ஷணங்களுடனும் சாப்பிடத்தான் வேண்டும் என்று வைத்திருக்கிறது. மாத்வர்கள் ஏகாதசிக்கு ரொம்பவும் உயர்வு தந்திருப்பதால் அன்றைக்கு திவசம் செய்வதில்லை. புஸ்தகத்தை பார்த்தவாறு துவாதசி பாரணையில் ஆத்துக்கீரை, சுண்டைக்காய், புளிக்கு பதில் எலுமிச்சை, நெல்லி முள்ளி அவசியம் போஜனம் செய்ய வேண்டும். ஒரு நாள் பட்டினிக்கு பின் உடம்பில் ஜீரண நீர்கள் நல்லபடி சுரப்பதற்கு இந்த ஆகாரமே உதவுகிறதென்று டயட்டீஷியன்ஸ், சமையல் விஞ்ஞானிகள் சொல்வதாகவும் இதில் போட்டிருக்கிறது. புஸ்தகம் பார்த்து பிராமணர்கள் என்றுமே வெங்காயம், உள்ளி, பூண்டு சாப்பிடக்கூடாது. மற்றவர்களும் விரத தினங்களில் சாப்பிடக்கூடாது. மந்திர ரட்சணையை முன்னிட்டே பிராமணருக்கு இங்கே கூடுதல் நியமம். பிரத்யக்ஷத்திலேயே வெங்காயத்தால் காம உணர்ச்சி ஜாஸ்தியாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது. இதே மாதிரி சாஸ்திரத்தில் சிறப்பித்து கூறப்படும் தூதுவளையை சாப்பிடுபவர்களுக்கு இந்திரிய நிகிரகம் சற்று சுலபமாக ஏற்படுவதும் பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது. நோய் வந்த காலத்தில் பூண்டு சேர்ந்த மருந்து மற்றும் ஆச்சார விருத்தமான முரணான சரக்குகளை சாப்பிட சாஸ்திரமே தாட்சிணியத்தோடு அனுமதிக்கிறது. ஆனால்
பிற்பாடு பஞ்சகவ்யாதி புண்ணியாக வச்சனம் பிராயச்சித்தமாக செய்து கொள்ள சொல்கிறது. புஸ்தகத்தை புரட்டி, ரொம்பவும் ஜீவ தயையோடு இங்கே ஒரு ஆச்சாரம். வாசலில் ஒருத்தன் பசி என்று நிற்கிற போது அவனுக்கு போடாமல் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சாதம் மாம்சத்துக்கு சமம். அப்போது குடிக்கிற தீர்த்தம் கள்ளுக்கு சமம். ரிதுகாலத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலான மாதவிடாய் தீட்டுக்களை பற்றி நிறைய போட்டிருக்கிறது. தீட்டால் விளையும் தீமை. தீட்டும் மடியும் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் சூப்பர்ஸ்டிஷன் என்கிறார்கள். ஆனால் தீட்டு கலப்பதால் என்னென்ன உத்பாதங்கள் உண்டாகும் என்று சாஸ்திரத்தில் போட்டிருக்கிறதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும்படியாக இப்போது உண்டாகி வருவதை பார்க்கிறோம். தனி மனிதனின் வியாதி வக்கை, மகாக்ஷேத்திரங்களிலும் விபத்து, நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கையின் சீற்றம் என்கிற வெள்ளம், வறட்சி, பூகம்பம் எல்லாமே மடி தப்பான காரியங்கள் அதிகமானபின் விருத்தியாகி கொண்டிருப்பதை பிரத்யட்சமாக பார்க்கிறோம். அப்படியும் அந்த எஃபெக்டுக்கு, அதாவது விளைவுக்கு இந்த காரணம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றால் இதுதான் எனக்கு பெரிய சூப்பர்ஸ்டிஷனாக தெரிகிறது. உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள், சென்டிமெண்டலாக, அதாவது உணர்ச்சி பூர்வமாக மனசை உறுத்துகிற விஷயங்களையும் ஆச்சாரங்களில் சொல்லியிருக்கிறது. இன்னொருத்தர் மேல் நம் கால் பட்டுவிட்டால், புஸ்தகத்தை மிதித்து விட்டால் நமக்கே என்னமோ குற்றம் பண்ணினார் போல தோன்றுகிறது. பெரியவர்களாக இருக்கிறவர்கள் வருகிற போது நாம் உட்கார்ந்திருந்தாலோ படுத்திருந்தாலோ அவர்களுக்கு எதிரே காலை நீட்டி கொண்டிருந்தாலோ நமக்காகவே உள்ளே ஏதோ அபச்சாரம் பண்ணிவிட்டது போல தோன்றுகிறது. நல்ல லக்ஷ்மிகரமாக ஒரு சுமங்கலி நாம் காரியத்தை ஆரம்பிக்கும் போது வந்தாலோ வெளியே கிளம்பும் போது எதிர்பட்டாலோ ஒரு மன நிறைவு உண்டாகிறது. இது எல்லாமே சாஸ்திரமாகவும் வந்துவிடுகின்றன. இதே சமயத்தில் அமங்கலியானவர்கள் ரொம்பவும் வருத்தப்படும்படியாகவும் அவர்களை ஒதுக்கி வைத்து விதிகள் புஸ்தகத்தில் போட்டிருக்கிறது. தாங்கள் நல்ல வைராக்கியத்தோடு ஈஸ்வர ஸ்மரணை தவிர வேறே பந்தபாசம் இல்லாமல் ஜீவித்து கடை தேர வேண்டுமென்ற நல்லெண்ணத்தில்தான் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சாஸ்திரத்தில் ஒற்றை பிராமணன் எதிரே வந்தால் அபசகுனம் என்றுதானே சொல்லியிருக்கிறது. இதன்படி ஒரு பெரிய வேதகனபாடிகள் தனியாக எதிரே வந்தாலும் அபசகுனம் என்றுதானே ஆகிறது. அதனால் இதெல்லாம் நம் புத்திபூர்வமாக சமாதானம் சொல்கிற சர்க்கிளுக்குள் இல்லை. மந்திரபூர்வமாய் தெய்வ நினைவோடு காரியம். மனோ வாக் காயம் என்கிறபடி மனசால் பகவத் ஸ்மரணம், வாக்கினால் மந்திரம், காயத்தால் காரியம், மூன்றையும் சேர்த்துத்தான் ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மந்திரம் அல்லது பகவன் நாமம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவதில் பிரயோஜனம் இல்லை. மனுஷன் செய்கிற காரியத்தில் அநேகம் எல்லா ஜீவ ஜந்துக்களும் தான் செய்கின்றன. ஒரு கிருமியிலிருந்து ஆரம்பித்து எந்த ஜீவராசியும் சாப்பிடத்தான் செய்கிறது. அப்படியே மனுஷனும் செய்தால் மனுஷ ஜென்மா எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் இவன் பிராணாகுதி செய்து கோவிந்த நாமாவை சொன்னபடி சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. மீன் கூடத்தான் சதாவும் ஜலத்திலேயே மூழ்கியிருக்கிறது. அதனால் அது ஸ்நானம் பண்ணி மடியாயிருக்கிறதாகி விடுமா? மந்திரவத்தாக குளித்தால்தான் அது ஸ்நானமாகும். அல்லது கோவிந்தா கோவிந்தா என்றோ இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டோ ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி எல்லாமே காரியமாக மட்டுமில்லாமல் மனசும் வாக்கும் ஈஸ்வரனிடம் செலுத்தப்பட்டு செய்யப்படுவதுதான் ஆச்சாரம். மீனை பற்றி சொன்னதால் ஒன்று வேடிக்கையாய் ஞாபகம் வருகிறது. மடி மடி என்று எச்சில் துப்பல் ரொம்பவும் பார்க்கிற சாஸ்திரத்திலேயே ரொம்பவும் மடித்தப்பு மாதிரி தோன்றுகிற சிலவற்றை பூஜார்கமாக, அதாவது பூஜைக்கு உரியதாக உயர்வு கொடுத்து சொல்லியிருக்கிறது. தேனீயுடைய எச்சில்தான் தேன், வண்டெச்சில் என்றே அதற்கு பேர். பட்டுப்பூச்சியின் எச்சில் இழைதான் பட்டு. கன்றுக்குட்டி எச்சில் பண்ணி ஊட்டின பிறகு கறப்பதே பால். புண்ணிய தீர்த்தங்களிலும் மத்ஸ்யங்கள் வாழத்தான் செய்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் ஈஸ்வர ஆராதனையிலேயே பிரயோஜனப்படுத்துகிறோம். இப்படி சாஸ்திரத்திலேயே சாஸ்திரத்தின் பொது விதிக்கு மாறாகவும் அதை தளர்த்தி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணியும் சில விதிகள் இருக்கின்றன. இப்படி இருக்கிறதே என்று நாமும் மேலே மேலே விலக்குகளை சேர்த்து கொண்டு போவது, தளர்த்தி கொண்டு போவது என்பதாக சுதந்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर